இருக்கிறது. நீங்கள் பின்களவால் வந்து பதவியை பெற்றுவிட்டீர்கள். உண்மையில் இந்த பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் இலக்கு வைத்து அடைந்தீர்களா அல்லது இயல்பாகவே உங்களிடம் அது வந்து சேர்ந்திருக்கிறதா? எனக்கு ஒரு பதவியும் இருக்கவில்லை. நான் ஒரு பதவியையும் எடுக்க மாட்டேன் என்று தான் சொல்லியிருந்தேன். திரு ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். ஆனால் நான் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது. ஏனென்றால் அது கிழக்குக்கு போகும். பொதுச் செயலாளர் பதவி நீங்கள் சொல்பவரை நியமித்தால் உங்களுடைய ஒரு கைப்பொம்மையாக அவர் செயற்படுவார் என்ற ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். எங்களுடைய கட்சியுடைய யாப்பு நான் எழுதின யாப்பு அல்ல. அது நடக்கிற போது இந்த பதவி சுமந்திரன் மடியில் வந்து விழும் என்று சொன்னார். ஆனால் நான் அதனை மறுத்து விட்டேன். இவ்வளவு பலசாலியாக நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. திரு மாவை சேனாதிராஜனுடைய இறுதிச் சடங்கில் உங்களுடைய பங்கேற்பு இருக்கவில்லை. எங்களோட கட்சியைச் சேர்ந்தவர்களும் அந்த இறுதிச் சடங்கில் பங்கு கொண்டு மிக இழிவான பேச்சுக்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு செத்த வீட்டை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அணியொன்று கட்சிகளை இருந்தால் அந்த கட்சியோடு நாங்கள் எப்படி இணைந்து போக முடியும்? ஏற்கனவே உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. கட்சியை பிழையாக வழிநடத்தினீர்கள், தலைவர்களை பிழையாக வழிநடத்தீர்கள். தேர்தல் தோல்விக்கும் பிறகு இப்பொழுது பொதுச் செயலாளர் பதவி என்கின்ற ஒரு பெரிய சுமையை வந்து சுமந்து கொண்டு இந்த சவால்களுக்கு மத்தியில் எப்படி நீங்கள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற போகிறீர்கள் என்ற கேள்வி. வணக்கம். நாங்கள் மற்றொரு சமகாலம் கருத்தாளர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்திருப்பவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக நான் நினைக்கிறேன், ஒரு வருடங்களுக்கு முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 17வது தேசிய மாநாட்டை முன்வைத்து ஒரு நிர்வாக தெரிவு இடம்பெற்றது. அதன்போது 27ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் உங்களுடன் ஸ்ரீதரன் அவர்கள் உரையாடிய பொழுது இந்த கட்சியை முன்கொண்டு செல்வதற்கு நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியை கோரியதாகவும் அல்லது அவர் உங்களுக்கு சிரேஷ்ட துணைத் தலைவர் பதவியை தருவதற்கு முயற்சித்ததாகவும் அதன்போது ஒரு உரையாடல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது 1 வருடங்களுக்கு பிறகு அந்த தெரிவு செய்யப்பட்ட தலைமைகள் எல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தெரிவுகள் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை அடைந்திருப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு பல்வேறு விதமான விமர்சனங்களும் இருக்கிறது. நீங்கள் பின்களவால் வந்து பதவியை பெற்றுவிட்டீர்கள். உண்மையில் இந்த பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் இலக்கு வைத்து அடைந்தீர்களா அல்லது இயல்பாகவே உங்களிடம் அது வந்து சேர்ந்திருக்கிறதா? 2014ஆம் ஆண்டு எங்களுடைய கட்சியுடைய மாநாடு நடந்த போது நான் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவன். திரும்பவும் 2019ஆம் ஆண்டு அடுத்த மாநாட்டிலேயும் நான் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அப்பொழுது வைத்தியர் சத்தியலிங்கம் இன்னொரு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர், 2வது துணை பொதுச் செயலாளராக. 2020ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பொதுச் செயலாளராக இருந்த திரு துரராஜசிங்கம் அவர்கள் ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா செய்த போது அடுத்ததாக இருந்த 1வது துணை பொதுச் செயலாளராக இருந்த நான் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். யாப்பிலே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேர் இருந்த காரணத்தை வைத்து அப்பொழுது தலைவராக இருந்த திரு மாவை சேனாதிராஜா திரு சத்தியலிங்கத்தினுடைய பெயரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்து விட்டார். திரு சத்தியலிங்கம் அதை அறிந்து என்னிடத்திலே வந்து சொன்னார், இது முறையற்றது, உங்களுடைய பேரைத்தான் அனுப்பியிருக்க வேண்டும், நான் தலைவருக்கு சொல்லி நான் அதை செய்விக்கிறேன் என்று. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், எனக்கு வேறு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன், ஆகையினாலே அந்த பொறுப்பை நீங்களே நடத்துங்கள்னு சொல்லி அதுக்கு அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தில், இது மத்திய செயற்குழு தீர்மானம் இல்லாமல் தலைவரை அனுப்பிய ஒரு விடயம், மத்திய செயற்குழு கூட்டத்தில் நானே ஒரு பிரேரணையை முன்வைத்து அதை ரெட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறார். அதாவது பிறகு அந்த தீர்மானத்தை இணங்குகிற வண்ணமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி திரு சத்தியலிங்கம் பொதுச் செயலாளராக பதவி வகிப்பார் என்று நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். தொடர்ந்து நான்
துணை பொதுச் செயலாளராகவே இருந்திருக்கிறேன். தற்போது வைத்தியர் சத்தியலிங்கம் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்த போது யாப்பின் அடிப்படையிலே ஒருவர் தான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். நான் தான் அந்த பணியை செய்ய வேண்டும். ஆகவே அது என்னை மத்திய செயற்குழு பொதுச் செயலாளர் கடமைகளை ஆற்றுமாறு பணித்திருக்கிறது. நான் அந்த கடமைகளை ஆற்றுகிறேன். இதற்கும் சென்ற வருடம் நடந்த மாநாடு நடக்கவிருந்த போது பொதுச்சபை கூடி நடந்த தெரிவுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது மட்டுமல்ல, சென்ற வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நானும் திரு ஸ்ரீதரனும் இணங்கி செய்த தெரிவுகளிலே எனக்கு ஒரு பதவியும் இருக்கவில்லை. நான் ஒரு பதவியையும் எடுக்க மாட்டேன் என்று தான் சொல்லியிருந்தேன். பொதுச் செயலாளர் பதவியை நான் கேட்டதாக ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நான் சொன்னதெல்லாம், அங்கே சொன்னதை தெளிவாக சொல்ல வேணும், சொன்னதெல்லாம் 2 அணிகளாக கட்சி பிரிந்திருக்கிறது, அது ஒன்றாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கிழக்குக்குத்தான் பொதுச் செயலாளர் பதவி போக வேண்டும் என்றதும் ஒரு எழுதப்படாத நியமமாக இருந்தது. இந்த 2ஐயும் செய்வதாக இருந்தால், நான் சொன்னேன் 2 அணிகளும் ஒன்றாக சேருவதாக இருந்தால் திரு ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், நான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். ஆனால் நான் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது, ஏனென்றால் அது கிழக்குக்கு போக வேண்டும். ஆனபடினாலே நான் பிரேரிக்கிற பெயர்களில் ஒரு பெயரை திரு ஸ்ரீதரன் நியமித்தால் இந்த 2 இலக்குகளை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் என்று தான் சொன்னேனே தவிர நான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. எந்த பதவியையும் நான் எடுக்கவும் விரும்பவும் இல்லை, கொடுத்ததையும் நான் வேண்டாம் என்றே நிராகரித்தேன். மத்திய செயற்குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லியிருந்தேன். ஆனால் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது நான் கடந்த நேர்காணலிலும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மத்திய குழு உங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றப்பாடு அல்லது நீங்கள் கொண்டு வர விடயங்களை முன்மொழிகின்ற பொழுது அதனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இயலுமை இருக்கிறது உங்களுக்கு என்ற ஒரு நிலைமை இருக்கிறது இன்னும் மத்திய குழுவில். அந்த நிலைமை உங்களால் மத்திய குழுவை கட்டுப்படுத்த முடிகிறது என்ற அடிப்படையில் சில வேளைகளில் பொதுச் செயலாளர் பதவி நீங்கள் சொல்பவரை நியமித்தால் உங்களுடைய ஒரு கைப்பொம்மையாக அவர் செயற்படுவார் என்ற ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். எங்களுடைய கட்சியுடைய யாப்பு நான் எழுதின யாப்பு அல்ல, அது ஏற்கனவே இருக்கிற யாப்பு. அந்த யாப்பில் தான் சொல்லப்பட்டிருக்குது, பொதுச் செயலாளர் கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் துணை பொதுச் செயலாளர் அதனை செய்ய வேண்டும் என்று. அப்போ யாப்பில் சொல்லப்பட்டதை தான் கட்சி செய்திருக்கே தவிர நான் சொன்னதை கட்சி செய்யலை. ஆனால் சத்தியலிங்கம் அவர்களுடன் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இடம்பெற்றதா? தேசிய பட்டியல் வழங்குகின்ற பொழுது இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் பதவி நிலை விலக வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த விதமான உடன்பாடும் இருக்கவில்லை. சத்தியலிங்கமும் தேசிய பட்டியல் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்லியிருந்தார். எங்களுடைய அரசியல் குழு கூடிய போது அதிலே பெரும்பாலானவர்கள் தேசிய பட்டியல் ஆசனம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். திரு ஸ்ரீதரன் மட்டும் அப்படியாக சொல்லவில்லை. அவர் சொன்னார், இதுக்கு அவசரப்பட தேவையில்லை, இன்னும் 6 மாதம் ஒரு வருஷத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்கும், அது நடக்கிற போது இந்த பதவி சுமந்திரன் மடியில் விழும் என்று சொன்னார். ஆனால் நான் அதனை மறுத்து விட்டேன். அப்போ நான் மறுத்த காரணத்தினாலே மற்றவர் சொன்னால் சரி, சுமந்திரன் அதை ஏற்க மறுத்தால் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதே தவிர வேறு எந்த விதமான இணக்கப்பாடுகளோ ஒப்பந்தங்களோ எதுவுமே செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது ஸ்ரீதரனுடைய உங்களுடைய அந்த வடமாகாண சபை முதலமைச்சர் சம்பந்தமான கருத்துக்களுக்கு பிறகு ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர் அப்படியான ஒரு சிந்தனையில் இல்லை என்ற ஒரு தெளிவான நிலைமை ஒன்று தெரிகிறது. ஏலவே சில உள்ளக தகவல்களின்படி நீங்கள் தெரிவு செய்து வைத்திருந்த அல்லது முன்மொழிவதற்கு தயாராக இருந்த நபர் இப்பொழுது உங்களுடைய தரப்பில் இல்லை, அவர் ஆளுநராக சென்று விட்டார். அவை அந்த அடிப்படையில் ஒரு வடமாகாண சபை தேர்தலை முகம் கொடுப்பதென்றால் உங்களுடைய தரப்பில் நீங்கள் முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகள், வேட்பாளராக வாய்ப்புகள் இருக்கு. பொது தேர்தல் முடிந்த கையோடு அரசியல் குழு கூடின போது இந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்த வேளையிலே நான் இப்போ சொன்னதை போல திரு ஸ்ரீதரன் இப்படி பூடகமாக சொன்னார். அப்படி சொன்னபோது நான் நினைத்தேன், மாகாண சபை தேர்தல் நடக்கிற போது
இது தானாக வந்து சுமந்திரன் மடியில் விழும் இது என்று சொன்னது பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் திரு ஸ்ரீதரன் ராஜினாமா செய்தால் தான் அது என்னுடைய மடியில் வந்து விழும். இரண்டாவது விருப்பு வாக்கு என்னுடைய மடியில் வந்து விழும். அப்போ நான் நினைச்சேன் அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போ அண்மையில் அவர் சொல்லியிருக்கிறார், இல்லை நான் முதலமைச்சர் வேட்பாளராக நான் போகவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிற பின்னணியில் நாங்கள் மாகாண சபை தேர்தல் எப்போ வருமோ எங்களுக்கு தெரியாது. மாகாண சபை தேர்தல் வருகிற நேரத்தில் நாங்கள் அதை குறித்து சிந்தித்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று தீர்மானிக்க வேணும். ஆனால் உங்களுடைய அல்லது கணிப்பின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி மாகாண சபை முறைமை மீது ஒரு விருப்பு அல்ல கரிசனை கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? அல்லது அவர்கள் ஏலவே இருக்கின்ற அந்த இந்திய எதிர்ப்புவாதம் அல்லது இது ஒரு வெள்ளை யானை கட்டமைப்பு என்ற அடிப்படையில் இதை வந்து அதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதோடு இன்னொரு விடயத்தை சேர்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை போராட்டத்தின் அடிப்படையிலே கிடைத்த ஒரு விடயமாக மாகாண சபையை கருதுகிற காரணத்தினாலே நாங்கள் அதனை இல்லாமல் செய்ய போவதில்லை, அதை இருந்தபடியே நாங்கள் செய்வோம் என்று பகிரங்கமாக அண்மையிலே கூட சொல்லியிருக்கிறார்கள். அவர்களிலே பலர் அதை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாராளுமன்றம் கூடப்பட்ட உடனேயே நான் சென்ற பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த அந்த மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை திரும்பவும் கொண்டு வரப்போகிறேன் என்று திரு சாணக்கியன் ஜனாதிபதியிடத்திலே சொன்னபோது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், இல்லை வேண்டாம், அது நாங்களே அந்த திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் எப்போது அது நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சரியாக பதில் சொல்கிறார்கள் இல்லை. இந்த வருட இறுதியிலே என்று ஒரு தடவை சொன்னார்கள், அடுத்த வருட ஆரம்பத்திலே என்று சொன்னார்கள். ஆகையினாலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகுதான் தங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் இந்த தீர்மானங்களை எடுக்கப் போகிறார்கள் போல் தென்படுகிறது. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பார்த்த பொழுது நான் நினைக்கிறேன், நீங்கள் மட்டக்களப்பில் மத்திய குழு கூடிய பொழுது இந்த தொழில்நுட்ப ரீதியில் இந்த தேர்தலை கையாள்வதாக சொல்லி தமிழரசு கட்சி தனியாக போட்டியிடுவது என்று தீர்மானித்தது. இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் சபை அறிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் பங்காளி கட்சிகளாக ஏலவே இருந்தவர்களிடத்தில் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார், மீண்டும் சேர்ந்து போட்டியிடுவது அல்லது தேர்தலுக்கு பிறகு கூட்டமைப்பது என்கின்ற விடயம். ஆனால் அவர்கள் ஏலவே ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார்கள். ஆகவே இது எந்தளவு தூரம் இனி சாத்தியமாக? சென்ற தடவை நாங்கள் அப்படியான ஒரு தீர்மானம் எடுத்ததை பற்றியும் தவறான கருத்துக்கள் தான் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மையிலே நேற்றைய தினம் திரு செல்வமடைக்கல்நாதன் எழுதின கடிதத்திலேயும் அந்த தவறான கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திரு சித்தார்த்தன் எழுதின கடிதத்திலேயும் தவறான கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திரு சிவஞானம் சித்தார்த்தனுடைய கடிதத்துக்கு பதிலாக நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலே திட்ட தெளிவாக எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழு களுவாஞ்சிக்குடியிலே கூடின போது எடுத்த தீர்மானம் என்ன என்பதை படித்து கூட காட்டியிருக்கிறார். நாங்கள் சொன்னதெல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக தனித்து போட்டியிடுகிற ஒரு கட்சியினாலே நிர்வாகத்தை அமைக்க முடியாது. இது 2018 தேர்தல்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடியும் ஆனபடியினால் ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள் 2 அணிகளாக அல்லது 3 அணிகளாக போட்டியிட்டால் தான் நிர்வாகத்தை அமைக்க முடியும். நாங்கள் எடுத்த தீர்மானம் இந்த கருத்தை, இந்த முன்மொழிவை மற்ற பங்காளி கட்சிகளிடத்திலே தெரியப்படுத்துவது என்பதால் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அதை செய்வது என்று தான் தீர்மானித்தோம். அதைத் தொடர்ந்து திரு சம்பந்தன் வீட்டிலே நடந்த கலந்துரையாடலிலே திரு மாவசேனாதராஜாவும் நானும் மிக தெளிவாக அவர்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தோம். ஆனால் அவர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார்கள். நாங்கள் சொன்னோம், அப்படின்னா நாங்கள் சேர்ந்து போட்டிடுவோம். இல்லை நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள். நாங்கள் தீர்மானித்தது எங்களுக்கு தானே தெரியும், அது எவ்வளோதான் சொன்னாலும் இல்லை நீங்கள் தீர்மானித்திட்டீர்கள். அவர்கள் எங்களுடைய தீர்மானத்தை அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் தனித்து போகிறோன்னு தீர்மானித்திட்டீங்க, நீங்கள் வேட்பாளர்கள் தேடிக்கொண்டிருக்கீங்க. வேட்பாளர்கள் தேட வேண்டியது எல்லாருடைய கடமை. அப்போ நீங்கள் தனித்தான் போக போகிறீங்க என்று சொல்லி போட்டு அவர்கள் தான் விலகினார்கள். நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் என்ற தீர்மானத்தை எடுக்கவே இல்லை. நாங்கள் எடுத்த தீர்மானம் இப்படியான ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இதை அணுகுவது நல்லது, இது எங்களுடைய முன்மொழிவு, இதை பங்காளி கட்சிகளுக்கும் சொல்லி அவர்களும் ஏற்றுக்கொண்டால் தான் நடைமுறைப்படுத்துவதுன்னு தான் நாங்கள் தீர்மானித்தோம். அதைத்தான் அவர்களுக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த தவறான பிரச்சாரத்தை எவ்வளவுதான் அவர்களுக்கு சொல்லினாலும் திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தலைவர்
அன்றைக்கு அந்த எங்களுடைய கூட்ட அறிக்கையை கூட எடுத்து காட்டி படித்து காட்டியிருக்கிறார். அப்படி நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இப்பொழுது தலைவர் எடுத்த முயற்சி சில 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 இடங்களிலே நாங்கள் சேர்ந்து போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது. சில இடங்களில் நாங்கள் தான் பிரதான கட்சியாக இருந்தால் நாங்கள் தனித்து போட்டியிட்டு சேர்வது தான் உசிதமானது. ஆகவே அந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு தான் அவர்களை அழைத்திருந்தார், பேசியிருந்தார் சிலரோடு. ஆனால் அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் தாங்கள் வேறொரு கூட்டணியாக இருப்பதென்று. அது அவர்களுடைய சுயாதீனம், அதை குறித்து நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் அப்படி தீர்மானித்தவர்கள் அதை சொல்லாமல் நீங்கள் தான் தனித்து போகிறீர்கள், நீங்கள் தான் தனித்து போகிறீர்கள் என்று எங்களுடைய தீர்மானத்தை எங்களுக்கு படித்து காட்டிக்கொண்டு பிழையாக சொல்லிக்கொண்டு மக்களையும் பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அப்படியான தீர்மானத்தை நாங்கள் எடுக்கவில்லை. ஆனாலும் சில இடங்களில் நாங்கள் இப்போவும் சேர்ந்து போட்டிடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும். அதுக்கு பேச்சுவார்த்தைகள் செய்கிறீங்களா? அது நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வேட்பாக நிறுத்துகிற வேளையில் நாங்கள் அதை குறித்து பேசுவோம். அப்படி சேர்ந்து ஒரு அணியாக போட்டியிடாவிட்டாலும் கூட நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த தொழில்நுட்ப ரீதியான விஷயத்தில் அவர்களோட இணக்கப்பாடு கட்டாயம் வரும். ஏனென்றால் இந்த தேர்தலில் எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பது தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி அவரோடு சேர மாட்டார்கள். தனித்து போட்டியிட மட்டுமில்லை, பிறகும் ஒருவரோடையும் இன்னொரு கட்சியோடு சேர மாட்டார்கள். அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் தனித்து போட்டியிடுற ஒரு கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற முடியாது. ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்தால் ஆட்சி அமைக்கலாம். ஆகவே இன்றைய சூழலில் அது ஒரு கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம். அதை செய்வதற்கு மற்ற தமிழ் கட்சிகள் ஒத்துழைக்கும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. ஆனால் இப்போ இந்த புதிதாக அவர்கள் 7 கட்சிகளை உள்வாங்கி ஒரு கூட்டை அமைத்திருக்கிறார்கள். அதில் இறுதியாக சேர்ந்த தரப்பு சந்திரகுமார் சமத்துவ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சந்திரகுமார் தரப்பு. அந்த தரப்பினுடைய இணைவு என்பது உங்களுடைய கட்சிக்குள் இருக்கின்ற ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதலுக்காக உங்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயம், அல்லது நீங்கள் பின்னணியில் இருந்துதான் அந்த கூட்டை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தில் உங்களுடைய ஆதரவை மையப்படுத்தி ஒரு சுயேட்சை குழு களமிறங்கும். அந்த சுயேட்சை குழுவும் இந்த தரப்பும் ஒரு ஆட்சி அமைப்பதற்காக ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிறது என்ற கருத்து இருக்கிறது. இவ்வளவு பலசாலியாக நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஆரம்பத்தில் சொன்னீங்க தமிழரசு கட்சிக்குள்ளே மத்திய செயற்குழு தீர்மானங்கள் எல்லாத்தையும் நான் தான் நடத்துகிறேன். இப்போ சொல்கிறீங்க அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளேயும் நான் தான் அதை இயக்கிறது என்று சொல்கிறீங்கள். அந்தளவுக்கு ஒரு பணம் பொருந்தின அரசியல்வாதியாக நான் என்ன நினைத்து கொள்ள இல்லை. அவர்கள் யாரை கூப்பிட்டார்கள், யாரோடு பேசினார்கள் என்பதில் அவங்களுக்கு தெரியாது. அது செய்தியில் தான் நாங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அது அவர்களுடைய சுயாதீனம். சேர்றதும் சேராமல் விடுறதும் மற்றவர்களுடைய சுயாதீனமும் கூட. அதில் வெறும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் 9 கட்சி என்றால், அப்புறம் இப்போ சொல்கிறார்கள் 7 கட்சின்னு சொல்கிறார்கள். அது 5ஆக குறையும் போலவும் தென்படுகிறது. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள நாங்கள் தலையிடுறே இல்லை. மற்ற கட்சிகளுடைய விவகாரங்களுக்குலாம் நாங்கள் தலையிடுறே இல்லை. மற்ற கட்சிகள் தான் எங்களுடைய கட்சியுடைய விவகாரத்தில் அவர் இப்படி இருக்கக்கூடாது, இவரை தலைவராக இருக்கக்கூடாது, அவர் செயலாளராக இருக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய வேலை. அதுக்கு ஒரு காரணம் நாங்கள் தான் பிரதான கட்சி. ஆகையிலான நாங்களும் அதை பற்றி அவ்வளோ அலட்டிக்கொள்றதில்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் மக்களுக்கு இது நாங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி. அப்படினால பேட்டு கட்சியாக இருந்தாலும் அவர்கள் எங்களோட கட்சி பற்றி சொல்கிறத சொல்லி போட்டு போகட்டும். ஆனால் எங்களோட கட்சி தீர்மானங்களை எங்களோட கட்சியிடம் மத்திய செயற்குழு தான் எடுக்கும். அதை வேறு கட்சியாக்கள் எடுக்க முடியாது. அவர் சந்திரகுமாருடைய தரப்பை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைத்து கொண்டதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கருத்து கூட கிடையாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் டக்ளஸையும் அழைத்ததாக ஒரு செய்தியை பார்த்தேன். அது அவர்களுடைய சுயாதீனம். ஆனால் இப்போ உங்களுடைய கட்சிக்குள் இருக்கிறது ஸ்ரீதரன் சுமந்திரன் அணி என்பது, அல்லது அதற்குள் இருக்கிற கருத்து முரண்பாடு, அல்லது 2 ஆதரவு அணிகள் இருக்கிறது, 2 தரப்பாக இருக்கிறதுன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்படியான ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தும் என்று அது தாக்கம் பாராளுமன்ற தேர்தலில் அது தாக்கம் செலுத்தினது.
விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தாக்கம் செலுத்தினது. அதுக்கு நான் பொறுப்பல்ல. எல்லா வேட்பாளர்களும் சேர்ந்து ஒரே மேடையிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது. அதற்கான அழைப்புகளை நான் எல்லாருக்கும் அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனால் திரு ஸ்ரீதரன் முதலாவது கூட்டத்துக்கு பிறகு எந்த இடத்துலையும் சேர்ந்து வரவில்லை. அது கட்டாயம் ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கும். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் இருவரும் வேட்பாளர்கள் இல்லையே, அது வேறு வேட்பாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் வெல்ல வைப்பது எங்கள் அனைவருடைய பொறுப்பு. ஆனால் இப்போ பிரதான கட்சி, அதாவது 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறீர்கள் வடகிழக்கில் எல்லா மாவட்டங்களிலும் வென்ற கட்சி. ஆனால் மட்டக்களப்பில் கல்குடா, பட்டிருப்பு, அதே போல் யாழ்ப்பாணம் தேர்தலில் கிளிநொச்சி தேர்தல் தொகுதி, முல்லைத்தீவு தேர்தல் தொகுதி, இதை விட ஏனைய தொகுதிகளில் வாக்கு வங்கி வந்து பெரிய சரிவை வந்து சந்திச்சிருக்குது. இந்த தொகுதிகளில் கூட நபர்களை மையப்படுத்திய வெற்றி தான் நடந்திருக்கிறது. துரைராஜ ரவிகரனாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம், சாணக்கியனாக இருக்கலாம். மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் மிக தெளிவாக தெரிகிறது, சாணக்கியன் என்ற ஒரு தனிநபரை மையப்படுத்திய வாக்கு வங்கி தான் அங்கே கட்டியமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இலங்கை தமிழரசு கட்சி ஒரு இன விடுதலையை அல்லது நீண்ட காலமாக அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்கிற ஒரு தமிழர்களினுடைய தாய் கட்சி என்று சொன்னாலும் கூட இந்தளவு தூரம் வாக்கை வங்கியை சரிந்த பிறகு நீங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இப்பொழுது பெரிய பொறுப்பு உங்களிடம் வந்திருக்கிறது. ஏன்னா உங்களுடைய தலைமையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முகம் கொடுக்க போகிறீர்கள். பொதுச் செயலாளர் தான் அனைத்துக்கும் செயற்பாட்டு அது உறுப்பினராக இருப்பார். அந்த அடிப்படையில் இந்த சவாலுக்கு நீங்கள் என்ன பொறிமுறையை வைத்திருக்கிறீர்கள்? பொது தேர்தலில் வாக்கு சரிவுக்கு பிரதானமான காரணம் தேசிய மக்கள் சக்திக்கு வீசின அலை. அது நாடு பூராகவும் வீசினது, வடக்கு கிழக்கிலையும் வீசினது. அந்த அலைக்கு அகப்படாமல் தப்பினவர்கள் தான் நீங்கள் சொன்னது போல் தனிப்பட்ட செல்வாக்கை கொண்டவர்கள். அதில் ஒரு வித்தியாசமாக இருந்தார்கள். அந்த அலை தொடர்ந்து இருக்குமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. அது பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இருக்குமா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி. என்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அந்த இடத்துக்கு சில நடவடிக்கைகள் காரணமாக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதற்கு மேலதிகமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையிலே வட்டாரங்களுக்கான பிரதிநிதிகள் போட்டியிடப் போகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் அந்த வட்டாரத்திலே செல்வாக்குடையவருக்குத்தான் கூடுதலான வாய்ப்பு, வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாடு பூராக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிலே ஜனாதிபதியும் பாராளுமன்றத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட உள்ளூராட்சியிலே அது நடைபெறாது என்பது எங்களுடைய எண்ணம். அதனாலே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த மக்கள் செல்வாக்குள்ளவர்களை நாங்கள் அந்தந்த வட்டாரங்களிலே நியமிப்பதற்கான முயற்சியில் எடுத்திருக்கிறோம். அது பலன் தரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் ஒரு ஸ்லோகத்தையும் உருவாக்கி வெளிப்படுத்தியிருந்தேன். நாடு அனுரவோடு இருக்கட்டும், வேணுமென்றால் நாடு அனுரவோடு இருக்கட்டும், நம்மூர் நம்மோடு இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சிகள் காணப்படுகின்ற இந்த தனிநபர் சார்ந்த அணிகளுக்கான மோதல், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேட்பாளர்களுக்கு இடையிலும் இனி போட்டிகள் ஏற்படலாம். தனிப்பட்ட வேட்பாளர், தமிழ் கட்சிகள் ஏனைய வேட்பாளர்கள் போட போகிறார்கள், தமிழ் கட்சிகள் பிரிந்து நிற்பதால் வருகின்ற போட்டிகள். இதனை விட பொதுப்படையாக தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து செய்ய போகிற பிரச்சாரம், இதெல்லாம் ஒரு அதீதமான தாக்கத்தை வந்து இந்த தேர்தலில் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. கட்சியை பிழையாக வழி நடத்தினீர்கள், தலைவர்களை பிழையாக வழி நடத்தீர்கள், அதே போல அந்த இனப்படுகொலை விவகாரத்தில் விமர்சனம், இப்படி பல விமர்சனங்கள் இருக்கின்ற நிலையில் தேர்தல் தோல்விக்கும் பிறகு இப்பொழுது பொதுச் செயலாளர் பதவி என்கின்ற ஒரு பெரிய சுமையை வந்து சுமந்து கொண்டு இந்த சவால்களுக்கு மத்தியில் எப்படி நீங்கள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற போகிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணம் செயற்பாடு இருப்பதனால்தான். செயற்படாமல் இருக்கிறவர்களுக்கு எந்த விமர்சனமும் ஒரு நாளும் வாரதில்லை. செயற்பாடு இருக்கிற போது கட்டாயம் விமர்சனம் எல்லா பக்கத்துலேயும் வரும், நல்லதாகவும் வரும், கூடாததாகவும் வரும். கட்சி நலனுக்காகத்தான் எல்லா விடயங்களும் செய்யப்படுகிறது. இந்த
சென்ற 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட என்னுடைய ஆதிக்கம்தான் கூடுதலாக இருந்த ஒரு விமர்சனம் இருந்தது. நாங்கள் சபைகளை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுதே இருந்தது, சேர்ந்து போட்டிட்ட போதே. ஆனால் அநேகமாக எல்லா சபைகளையும் நாங்கள் அமைத்தோம். அதை செய்கிற போது நான் தான் முன்னே நின்று ஒவ்வொரு சபை பேச்சுவார்த்தைகளை நடத்தி சபைகளை அமைக்கிற வேலையை செய்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையினால் பொதுச் செயலாளர் பதவியை வகிக்கிறதன் மூலமாக சரியான வேட்பாளர்களை நிறுத்துவதும், தேர்தலுக்கு பிறகு மற்ற கட்சிகளோடு மற்ற அணிகளோடு சேர்ந்து நிர்வாகங்களை அமைப்பதிலேயும் நான் என்னுடைய பங்களிப்பை முழுமையாக செலுத்துவேன். அதிலே எங்களுடைய பிரதேசங்களிலே ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஒரு குறித்த பின்னணியிலே ஒரு ஆணை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் கூட அவர்கள் 25% கூடுதலான செல்வாக்கு அவர்களிடத்தில் இல்லை. அதற்கு பிறகு நடந்திருக்கிற 2-3 விடயங்களை நான் இப்பொழுது மக்களுக்கும் சுட்டி காட்டியிருக்கிறேன். சாட்சியங்களை சேகரிக்கிற பொறிமுறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தீர்மானங்கள், இப்பொழுது 12 வருடங்களுக்கு மேலாக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது SLAP என்கின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்டில் சாட்சியங்களை சேகரிக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானம் வேண்டாம் என்று சொல்கிற தரப்பும் இருக்குது. தாங்கள் அதி தீவிரமாக காட்டிக்கொள்கிறார்கள், இது வேணாமன்னு சொல்கிறவர்கள். அவர்கள் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பொறுப்பு கூறல் சம்பந்தமாக இருக்கிற ஒரே ஒரு பொறிமுறை இதுதான். அதை நாங்கள் முன்கொண்டு செல்லுகிற போது இந்த அரசாங்கம் சில நாட்களுக்கு முதல் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இப்போ அதை பற்றி பேச்சே கிடையாது. ஆக இந்த விடயங்களை எங்களுடைய மக்கள் பார்த்து, அதாவது தேர்தலுக்கு பிறகு நடக்கிற விஷயங்களவே, சென்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தான் தீர்மானம், இன்னொரு புது தீர்மானம் நிறைவேற்ற இருந்தது. அந்த தீர்மானம் கொண்டு வந்தபோது இலங்கை அதனை எதிர்க்கவில்லை. எதிர்ப்பதை போல ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டு வாக்கெடுப்பு கேட்கவில்லை. வாக்கெடுப்பு கேட்டால்தான் அதை எதிர்ப்பதான அர்த்தம். அப்படியாக ஒரு முகத்தை காட்டி இன்னொரு தீர்மானம் ஒரு வருஷத்துக்கு நிறைவேற்றின பிறகு இப்போ அது என்னென்றால் பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்போ அதில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காமல் விட்டுவிடும் என்பதற்காக அப்படியான ஒரு மென்போக்கை காட்டிவிட்டு இப்போ வெளிப்படையாக அதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க. மக்கள் வெளிப்படைய வேணும், வெளிப்படைவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த விஷயங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பின்னடைவு கட்டாயமாக எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கும். நான் இந்த ஐநா விடயம், அதே போல் தேசிய மக்கள் சக்தி விடயத்தை அடுத்ததாக வருகிறேன். அதுக்கு முதல் 2 விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. முதலாவது விடயம், திரு மாவை சேனாதிராஜாவினுடைய இறுதிச் சடங்கில் உங்களுடைய பங்கேற்பு இருக்கவில்லை. நீங்கள் அதற்கு முன்னதாகவே சென்று வந்து விட்டீர்கள். அதே நேரம் மயானத்தில் பார்த்த பொழுது அங்கே பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, உங்களுடைய புகைப்படம் உள்ளிட்ட 19 பேர்களினுடைய புகைப்படங்களை. அந்த விடயம் உண்மையில் நீங்கள் அந்த நெருக்கடிகள் ஏற்படும் என்றதால் அந்த இறுதி கிரியைகளில் பங்கேற்காமல் தவிர்த்தீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 2வது விடயம், கொழும்பில் நீங்கள் போட்டியிடுவது சம்பந்தமான எடுத்த தீர்மானம் எந்த வகையில் கட்சியினுடைய நலனுக்கு சாதகமாக இருக்கும் என்றால், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அது தேசிய பட்டியலை நோக்கி எண்ணிக்கையை கூட்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் கொழும்பில் இப்பொழுது நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி போன்ற ஏனைய நட்பு சக்திகளுடன் முரண்பட வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது ஏன் அப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பது. 3வது விடயம், இந்த அணி முரண்பாடு. நான் முதல்ல இருந்து கேட்டுக்கொண்ட விடயம் தான், ஸ்ரீதரன் சுமந்திரன் இந்த அணி முரண்பாட்டுக்கு போது முற்றுப்புள்ளி வரும். இந்த தமிழரசு கட்சியினுடைய நீதிமன்ற விவகாரம் எப்பொழுது அதிலிருந்து வெளியேறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த 3 விடயங்களையும் சுருக்கமாக பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு. முதலாவது திரு சேனாதிராஜாவுடைய இறுதிக்கிரியைகள் சம்பந்தமான விடயத்தில் நான் யாழ்ப்பாணத்துக்கு போன உடனேயே அவருடைய வீட்டுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். 1.5 மணி நேரம் குடும்பத்தாரோடு இருந்து கதைச்சு பேசி வந்திருந்தேன். அவர் வைத்தியசாலையிலே இருக்கிற போது கூட நான் போய் அவரை பார்வையிட்டேன். நான் இறுதிச் சடங்குக்கு நான் கட்டாயம் போயிருப்பேன். ஆனால் இப்படியாக ஒரு செத்த வீட்டையே அரசியலுக்காக பயன்படுத்துகிற மிக இழிவான செயலை சிலர் செய்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் சென்றவர்களோடு முரண்பட்டார்கள்.
அப்படியான பல சம்பவங்கள் பலருக்கு நடந்தது. எனக்கு அப்படி ஒன்று நடக்கவில்லை, ஆனால் பலருக்கு அப்படி நடந்தது. பிறகு இப்படியான பதாகைகள் வெளிவருவதாக செய்திகள் வந்தது. ஆகவே நாங்கள் போய் அங்கே எங்களோடு யாராவது வந்து முரண்பட்டால் அது இறந்த திரு மாவை சேனாதராஜாவுடைய பேருக்குத்தான் இழுக்கு. அதை நினைத்துத்தான் நாங்கள் போகாமட்டோம். நான் கடைசி வரைக்கும் போவதாகத்தான் இருந்தேன். இந்த தரவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களா அல்லது வெளியில் இருந்து இயக்கப்பட்டவர்களா? எங்களோட கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த இறுதிச் சடங்கில் பங்கு கொண்டு மிக இழிவான பேச்சுக்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு அஞ்சல் உரை எப்படி நடத்துவது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க போல. சென்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய மட்டக்களப்பை சேர்ந்த பெண் உறுப்பினர் சொன்னார், இந்த மத்திய செயற்குழுவில் இருக்கிறவர்களுக்கே அஞ்சலி உரை எப்படி நடத்த வேணுமென்று நாங்கள் ஒரு கிளாஸ் எடுக்க வேணுமென்று அந்த அளவுக்கு இழிவான முறையில் அப்போ எங்களுடைய கட்சி வெளியாட்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து போக முடியாது. வெளியாட்கள் குண்டர்களை வைத்திருந்தார்கள், அது எங்களுக்கு தெரியாத முகங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களோடு இணங்கி செயற்பட்டவர்களைப் போல எங்களுடைய கட்சி உறுப்பினர்களே பலர் அங்கு இருந்தார்கள். மிக மிக துக்ககரமான ஒரு விடயம். ஏனென்றால் திரு சேனாதராஜாவோடு மிக மிக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள். நான் அரசியலில் இருந்த அத்தனை காலமும் இந்த 15 வருடம், அதுக்கு முதல் 2003ஆம் ஆண்டிலேருந்து அவருக்கான வழக்குகள் செய்து ஆரம்பித்த காலத்திலிருந்து மிக நெருக்கமாக பழகிய ஒருவன். என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவரே அவர்தான். அதைவிட திரு குலநாயகம், நானாவது முதல்ல வீட்டுக்காவது போயிட்டு வந்தேன், திரு குலநாயகம் வீட்டுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர் எத்தனை தசாப்த காலமாக மாவை சேனாராஜாவோடு சேர்ந்து பயணித்தவர். அவர் மாவை சேனாராஜா ஒளித்திருந்த காலங்களில் தன்னுடைய துவிச்சக்கர வண்டியில் அவரை மாறுவேடத்தில் வைத்து கொண்டு திரிந்தவர் குலநாயகம். நாராந்தனையிலே அவருக்கு அடிபட்டு அந்த தலையில் அடிபட்ட காயத்துக்கு பிறகுதான் அவருக்கு தலைக்கு ரத்தம் போகிற குறைவெல்லாம் ஏற்பட்டு அந்த பிரச்சனையே எழுந்தது. 3 மாதமாக தன்னுடைய வீட்டிலே வைத்து, தன்னுடைய சொந்த வீட்டிலே வைத்து அவரை பராமரித்தவர். அவருக்கு கூட அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. அதை பெரிய வெற்றியாக கொண்டாடுகிறவர்களும் கட்சிக்குள்ளே இன்னும் இருக்கிறார்கள். இந்த நீங்கள் கடைசியாக கேட்ட விஷயத்துக்கு இப்போ வாரம் இந்த அணி என்று சொல்கிறதுல அதுதான் அந்த அணி. அப்படியான இழிவான செயல்களை செய்கிறவர்கள் இன்னும் கட்சியில் இருக்கிறார்கள். அந்த அணியோடு நாங்கள் இணங்கி போக முடியாதே. ஒரு செத்த வீட்டை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அணியொன்று கட்சிக்குள்ளே இருந்தால் அந்த கட்சியோடு நாங்கள் எப்படி இணைந்து போக முடியும்? அதோடு நாங்கள் இணைந்து போக முடியாது. அந்த பிரிவு, அந்த வித்தியாசம் வெளிப்படையாக தெரியும். அவர்கள் செய்த கட்சிக்கு எதிராக செய்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுப்போம், அது வேறு விஷயம். இந்த சம்பவம் சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார். போலீஸ் விசாரணைகள் நடக்கிறது. அது துரிதமாக நடக்கப்பட்டு இதை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒரு செத்த வீட்டில், அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தவருடைய செத்த வீட்டில் 18 பேர்கிட்ட பேரை போட்டு இவர்கள் தான் அவருடைய இறப்புக்கு காரணம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற நேரடியான ஒரு செயல். அது சட்டவிரோத செயல், அது ஒரு குற்றச்செயல். ஆகவே அது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் மும்முரமாக செயற்படுத்துவோம். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றால் இறந்தவருக்கும் அவர்கள் செய்த அவமரியாதை தான் இது. இரண்டாவதாக நீங்கள் கேட்டது கொழும்புல போட்டியிடுறது. கொழும்புல போட்டியிட வேணும் என்று ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு பிரேரணை வரும். நாங்கள் அதனை அலசி ஆராய்ந்து விட்டு கொழும்புல ஒரு உறுப்பினர் தான், தமிழ் உறுப்பினர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நாங்கள் நீர்த்து போக செய்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால நாங்கள் பின்வாங்கிறது. இந்த தடவை அதுவும் கிடைக்கவில்லை. பிறகு தேசிய பட்டியலில் திருமண கணேசனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது தொடர்ச்சியாக கொழும்புல வாழுகிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பலருடைய ஒரு வேண்டுகோள். நாங்கள் நினைத்தோம், சரி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விஷப்பரீட்சையாக நாங்கள் செய்ய விரும்பல எவ்வளோ காலமும். ஆனால் மாநகர சபையில் 90 சொச்ச உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கொழும்பு மாநகர. ஆனபடினால தமிழ் உறுப்பினர்கள் பலர் தெரிவு செய்யப்படுவார்கள். அப்போ நாங்கள் போட்டியிடுறதால தமிழ் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படாமல் போய்விட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை வராது. ஆகையினால இதை நாங்கள் ஒரு பரிச்சார்த்தமாக நாங்கள் செய்து பார்ப்போம். அதில் ஒருவரோடு முரண்பட வேண்டிய தேவையும் இல்லை. அது நாங்கள் இணங்கியும் செயற்படலாம்.
ஆகவே அதற்கான சில முன் நகர்வுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளூராட்சி மன்றம் சம்பந்தமாக இறுதியாக ஒரு விடயம், நீங்கள் மாவட்ட ரீதியான பயணங்களை ஆரம்பித்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் மன்னாருக்கு சென்றீர்கள், அதுக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் தொகுதியை கூட்டியிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த வேட்பாளர் தெரிவு என்பது தமிழரசு கட்சியில் எப்படி நடக்க போகும்? நேரடியாக செயலாளரே மாவட்ட ரீதியாக சென்று தெரிவு செய்ய போகிறாரா, அல்லது மாவட்ட கிளைகளூடாக இந்த தெரிவுகள் நடைபெறும்? எல்லா தொகுதி கிளைகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தல் அனுப்பியிருக்கிறோம். நான் அனுப்பியிருக்கிறேன். சென்ற மத்திய செயற்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் அந்த அறிவுறுத்தலில் சில விடயங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி 2 வாரங்களுக்குள்ளே பெயர்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன். அவர்களுடைய முன்மொழிவுகளை அனுப்பும்படியாக. அப்போது ஒரு கிளையும் தான் எங்களுக்கு பெயர்களை அனுப்ப போகிறோம். அது நான் கேட்டிருக்கிறதுக்கான காரணம், இன்னொரு விடயத்தை முதலில் நான் சொல்லியிருக்கிறேன். முன்னர் இருந்த வழக்கங்கள் எப்படியாக இருந்தாலும் முழுமையாக நிரப்பப்பட்ட வேட்பு மனுவில் தான் நான் கையொப்ப விடுவேன் ஒரு சமாதானத்துக்கு முன்பாக. இந்த சில வேளைகளில் எனக்கு தெரியும், சில தருணங்களில் செயலாளர் கையெழுத்து போட்டுட்டு அனுப்பி விட்டுறது. அதுக்கு பிறகு தான் ஃபீல் பண்ணுறேன். அது சட்டவிரோதமான ஒரு செயல். நிரப்பப்படாத படிப்பு கையெழுத்து போட முடியாது. மற்றது கையெழுத்து போடும்போது அதை எனக்கு முன்பால் இவர் கையெழுத்து வைத்தார் என்று சமாதானமாக அத்தாட்சிப்படுத்த வேண்டும். முழுவதும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அறிவுறுத்தல் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. முதல்ல பேர்களை அனுப்புவோம். நாங்கள் தான் படிவத்தை நிரப்பி நான் கையெழுத்து வைத்து அதை சேர்க்க வேண்டிய முறையிலே நான் சேர்ப்பேன். அதை நிரப்புகிற போது நாங்கள் கொடுத்த அறிவுறுத்தலின்படி அந்த தெரிவுகள் இருக்கிறதா என்று பார்ப்போம். அதிலே தவறான தெரிவு எதுவும் இருந்தால் நாங்கள் அறிவித்து அதை மாற்றீடாக எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் இதில் சில விடயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இளைஞர் 35 வயது குறைந்தவர்கள் 25% இருக்க வேணும். முதலாவது நிரலில் 10% பெண்கள் இருக்க வேணும். அடுத்ததில் 50% பெண்கள் இருக்க வேணும். அவர்கள் அந்த உள்ளூராட்சி பிரதேசத்துக்குள்ளே வதிவிடம் உள்ளவர்களாக இருக்க வேணும். இரட்ட பிரஜா உரிமை சம்பந்தமாகவும் ஒரு விடயம் இருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது இல்லை என்று பலர் நினைத்து கொண்டிருந்தாலும் பொதுநலவாய நாடுகளில் இரட்ட பிரஜா உரிமை உள்ளவர்கள் போட்டியிட முடியாது. ஆகவே இரட்ட பிரஜா உரிமை உள்ளவர்கள் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் நான் தான் பொறுப்பாக கையொப்பம் வைக்கிறது. நம்முடைய கட்சியும் தீர்மானிச்சிருக்குது, போன முறை கிடைத்த வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது. முன்னுரிமை என்றால் அதாவது ஒரு ஆளை நியமித்திருந்தால் அவரை பார்க்குறது, ஒரு விதமான பிரச்சனையும் அவருக்கு இல்லைன்னு சொன்னால் அவரையும் நியமிக்கலாம். ஆனால் அவர் வெளிநாட்டு போய்விட்டார், இறந்து விட்டார், அல்லது இப்போ வேறு கட்சியில் இருக்கிறார் என்றிருந்தால் நாங்கள் அதுக்கு மாற்றிட்டு கண்டுபிடிக்க வேணும். அவ்வளோதான், வேறொன்றும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முழுமையான வேட்பு மனுவுக்கும் பொறுப்பெடுப்பது நான். ஆகையினால நான் மிகவும் கிரமமாகவும் கடினமாகவும் இதனை அவதானித்து தான் இந்த வேட்பு மனுக்கள் தயார் செய்யப்படும். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிரதான எதிர் அணி அல்லது எதிர் தரப்பாக இருப்பது தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்கிறீர்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினால் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது விவாதம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வாக்கெடுப்பில் பங்கு பெற்றவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அரசியலமைப்பு விவகாரம் ஒரு சுமூகமான தீர்வை எட்டும் வரையில் நாங்கள் எல்லா வரவு செலவு திட்டத்தையும் எதிர்ப்போம் என்பது பொதுப்படையான முடிவு. ஏன் தமிழரசு கட்சி இந்த வாக்கெடுப்பில் இருந்து விலகி செல்வது என்ற தீர்மானத்தில்? இது கட்சி எடுத்த தீர்மானம் அல்ல. மத்திய செயற்குழுவிலோ அல்லது எங்களுடைய அரசியல் குழுவிலே கூட இது பேசப்படவில்லை. இது பாராளுமன்ற குழு தான் தீர்மானித்ததாக நான் நினைக்கிறேன். அவர்களும் ஒரு கூட்டம் கூடி தீர்மானித்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே ஒரே விதமாக செயற்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. என்ன காரணத்தினாலே அவர்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் என்பது எனக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் எங்களுடைய நிலைப்பாடு, இந்த வரவு செலவு திட்டத்தில் சில நன்மையான விஷயங்கள் இருக்கிறது. குறியீட்டாக சில விடயங்களை அரசாங்கம் செய்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது நாங்கள் இதில் திருப்தி அடைய முடியாது. ஏனென்றால் பிரதானமாக பொறுப்புக்கூறல் சம்பந்தமான பொறிமுறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு கிடையாது. ஆகவே அது மட்டுமல்ல, வேறும் பல விஷயங்கள் இருக்கிறது. நாங்கள் திருப்தி அடைய முடியாது. அப்படியான சூழ்நிலை இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் இது.
இப்பொழுது தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு பொதுவான கோட்பாடு இருக்கிறது, வந்த உடனே அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலர் மத்தியில் இருக்கிறது, மக்கள் மத்தியிலேயும் அது இருக்கிறது. மக்கள் தான் இப்போது வாக்களித்தவர்களை அனுப்பியிருக்கிறார். அதனால் இந்த தடவை அப்படியான ஒரு எதிர்த்து வாக்களிக்காமல் விலகி இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் எதிராக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு இல்லை, எங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகத்தான் பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள். வாக்களிப்பதில் விலகி இருந்திருக்கிறார்கள். அதுக்கு இது ஒரு பாதுகாப்பு அமைச்சு நிதி ஒதுக்கீடு அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் கூட அப்படியான ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது இப்பொழுது தானே இவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருப்பது, அதுக்குள்ளேயே எதிர்த்து வாக்களிப்பது என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பார்வையில் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான நிதி ஒதுக்கீடு இப்பொழுது பார்த்துக்கொண்டால் கடந்த வருடத்தை விட 12 பில்லியன் கூடுதலாக 437 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். 3% அதிகரித்திருக்கிறது. ஏன் ஒவ்வொரு வருடமும் இந்த பாதுகாப்பு இயல்பான அந்த பொருட்கள் சேவைகளுடைய பெறுமதி அதிகரிப்பால் இவர்களுக்கான ஒதுக்கீடுகள் அதிகரிக்க வேண்டிய தேவை வருகிறதா? இன்னத்துக்காக தொடர்ச்சியாக அதிகரித்து இருக்கிறது? இயல்பாக அதிகரிக்கிறதும் இருக்கிறது. ஆனால் பாதுகாப்பு தரப்பு பற்றி நாங்கள் பார்க்குற போது இந்த செலவீனம் என்பது வடகொரியாவுக்கு அடுத்ததாக உயர்நிலையில் இருக்கிற செலவீனம் எங்களுடைய சனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்க்குற போது. ஆகவே இது தேவையில்லாத ஒரு விஷயம். யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களுக்கு பிறகும் இயல்பாக அதிகரிக்கிறன்னு சொல்லி அதிகரித்து விட்டு போனால் அதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. 5 வருடம் சில வேளையில் தேவையாக இருந்திருக்கும் அதை குறைப்பதற்கு. ஆனால் 15 வருடத்துக்கு பிறகும் குறைக்க முடியாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இப்பொழுது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் 1,00,000 பேரை இராணுவத்தில் நாங்கள் குறைக்க போகிறோம் சொல்லி. அது இந்த அரசாங்கம் சொல்லுகிறது. சரி, செய்வார்களோன்னு பார்ப்போம். ஆனால் இதை போல செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே பாதுகாப்பு செலவீனங்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால் பாதுகாப்பு தரப்புக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் மொத்தமாக கொடுக்கப்படுற சம்பளத்தில் அரைவாசி. மற்றது அவர்களுடைய செலவினங்கள் பல வெளியில் தெரியாத செலவினங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய சீருடைகளுக்கும் உணவுக்கும் என்று கொடுக்கப்படுகிற, நான் சென்ற தடவை ஒரு பாராளுமன்றத்தில் நான் பேசுகிற போது சொல்லியிருந்தேன். நான் ஒரு தடவை அவர்களுடைய வவுனியா கேம்பில், நான் ஏர்ஃபோர்ஸ் கேம்பில் சாப்பிட்டேன். நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்திருந்த போது அது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் விட அதிகமான சாப்பாடு. சிலருடைய சீருடைகள் பாரிஸ்லேயும் லண்டன்லேயும் தான் தைக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுது. அப்படியாக பணத்தை விரயமாக்குகிற விதத்திலே செலவுகள் ஒரு பக்கம், இவ்வளவு தேவையற்ற எண்ணிக்கையானவர்களுடைய பிரசன்னம் இன்னொரு பக்கம். இவர்கள் எங்களுடைய பகுதிகளில் இன்னமும் அவர்களுடைய ஆதிக்கத்தினாலே எங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் இன்னொரு பக்கம். ஆகையினாலே பாதுகாப்பு தரப்புக்கு செலவீனங்கள் குறைக்கப்பட வேண்டுமே தவிர இந்த இயல்பாக கூடுகிற என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த அரசியல் அமைப்பு நீங்கள் சொல்லுங்கள் பொறுப்பு கூறல் சம்பந்தமாக அரசாங்கம் ஒன்றும் கவனம் செலுத்துவதில்லை, இல்லை நிராகரித்து விட்டார்கள். அரசியல் அமைப்பு சம்பந்தமாக கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜேவிபியில் இருக்கின்ற நபர்கள், ஜனாதிபதி உள்ளிட்ட நீதி அமைச்சர் ராஷன் நாணயக்காரவாக இருக்கலாம், அல்லது ஹரணி அமரசூரியவாக இருக்கலாம், விஜித கேரத் போன்றவர்களுடன் நீங்கள் கூட்டாக அரசியல் அமைப்பு, அதே போல நல்லிணக்கம், இந்த உரையாடல்களை நீண்ட காலம் செய்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் கூட இவர்கள் அதிலிருந்து விலகி நிற்கிறார்கள் என்றால் இவர்களுடைய அடுத்த நோக்கம் என்னவாக இருக்கும்? நீங்கள் அந்த விடயத்தை எப்படி கையாள திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இவர்கள் இப்பொழுது கொஞ்சம் அதனை கிடப்பில் போடுற மாதிரியான செயற்பாடுகளுக்கு நாங்கள் வெளிப்படையாகவே எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். பல விஷயங்கள் அவர்கள் எங்களோடு இணைந்து செயற்பட்டவர்கள், ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே வித்தியாசமாக செயற்படுகிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அதில் மிகவும் பிரதானமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குகிற விஷயம். அது முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோட்பாடாக இருந்தது. வெவ்வேறு அரசாங்கங்கள் வேறு வேறு மாற்றீடுகளை கொண்டு வருகிற போது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதில் பேச்சுவார்த்தையில் கூட ஈடுபட்டோம், அதில் தாக்கத்தை குறைப்பதற்கு. இவர்கள் பேச்சுவார்த்தை கூட வரமாட்டார்கள்.
ஏனென்றால் மாற்றீடுக்கு நாங்கள் ஒருபோதும் இணங்க மாட்டோம், அது முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையோடு இருந்தவர்கள் இன்றைக்கு அறிவிக்கிறார்கள் நாங்கள் மாற்றீடாக ஒரு சட்டத்தை இயற்றி கொண்டிருக்கிறோம் என்று. ஆகவே அதிலேயே அவர்களுடைய மாற்றம் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே அப்படியான விடயங்களில் அவர்கள் எங்களோடு சேர்ந்து இயங்கினது இப்படித்தான். பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேணும், அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேணும், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இப்போ அதை பற்றி சத்தமே போடாமல் இருக்கிற போது நாங்கள் அதை மக்களுக்கு காட்ட வேணும். இவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது சொன்னது ஒரு விடயம், ஆட்சிக்கு வந்தவுடனே குத்துக்கரணம் அடைத்து வேறு விதமாக செயற்படுகிறார்கள் என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தலாம். இப்போ எதிர்கட்சிகள விடயம்ன்றது ஒரு கூட்டு செயற்பாடு பற்றி உரையாடப்படுது, அது வேறு. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் உறுப்பினர்களை மையப்படுத்தி ஒரு செயற்பாடு முன்னகர்த்துறதுக்கு இந்த தமிழர்களுடைய விடயத்தை என்ன வழி இருக்கிறது? இந்த கூட்டு செயற்பாட்டுக்கு நல்ல ஒரு தருணம் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருவராக நாங்கள் அணிகளாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அநேகமாக தமிழ் பிரதேசங்களில் தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் நிர்வாகங்கள் அமைக்கும். அது ஒரு 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 கட்டாய செயற்பாடாகவே எங்கள் மீது திணிக்கப்படும், சிலர் பேர் திணிக்கப்படும். அப்போ அது ஒரு புது அத்தியாயத்தை திறக்கும் என்று நான் நம்புகிறேன் சேர்ந்து செயற்படுகிறதுல. ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தை அணுகிறது என்பது இப்போ அவர்கள் எதுக்குமே பேச்சுவார்த்தைக்கு தயார். நீங்கள் ராஜபக்ச கவர்மெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அழைத்து பேசுவார்கள். ஆக குறைந்தது செய்யாவிட்டாலும் பேச்சுக்கான ஒரு 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 கதவு திறந்திருந்தது. இப்பொழுது பேசுவதற்கு கூட கதவுகள் திறக்கப்படும். நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு காலத்தில் ஒரு தடவை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருந்தார்கள், அதனை விட தனித்தனியாக சில உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சூழல்ல இவர்களை இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேச்சு மேசைக்கு கொண்டு வரதுக்கு என்ன பிரதான தமிழ் கட்சி என்ற வகையில் நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுப்போம். இந்த தேர்தல் முடிந்தவுடனே மாகாண சபை தேர்தல் நடத்துவது சம்பந்தமாகவும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாகவும் நாங்கள் நிச்சயமாக தீர்மானமான சில நடவடிக்கைகளை எடுப்போம். அரசாங்கத்தோடு அதை குறித்து பேசுவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை உருவாக்குவது அல்லது வேறு விதமாக அந்த அழுத்தங்களை உருவாக்குவது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த நடவடிக்கைகளை இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் எடுப்போம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உங்களிடத்தில் மீள் பரிசீலனை செய்யுமாறு சொல்லியிருக்கிறார். இந்த அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக ஒரு கூட்டு செயற்பாட்டுக்கான கோரிக்கையை நேரடியாகவே தலைவரிடத்தில் விட்ட நேரத்தில் மீண்டும் அதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு நேரம் வருகின்ற பொழுது பார்க்கலாம் என்று நீங்கள் அறிவித்தீர்கள். ஆனால் அவர் அதனை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அதற்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு துணியும் வெளிப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக மீள் பரிசீலனை செய்ய நாங்கள் மிக தெளிவாக மத்திய செயற்குழு 2 மத்திய செயற்குழுவில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானம் என்றால் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. அதாவது இப்போ இருக்கிற சூழலில் அரசாங்கம் தனக்கு தமிழ் மக்களுடைய ஆணையம் தனக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு எங்களிடத்தில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற அரசாங்கம் அதனை முன்வைக்க வேணும். இந்த தருணத்தில் போய் நாங்கள் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லுகிற போது அது அவர்கள் சாட்டுப்போக்கு சொல்வதற்கு ஒரு வழியாக அமையலாம். இதை கொடுக்க முடியாது, சின்ன டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சு இதுக்கு இதில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதுக்கு என்ன என்று சொல்லி திசை திருப்பதற்கான அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் சொல்லுகிற அரசாங்கம் நீங்கள் முன்வையுங்கள் என்று சொல்லுவது தான் இப்போதைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அது திரும்ப ஒருக்கா சொல்லி நாங்கள் முன்வைத்து அவர்கள் சாட்டுப்போக்கு சொல்கிறதுக்கான ஒரு தருணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை ஒரு அணுகுமுறையாக தான் எங்களுடைய மத்திய செயற்குழுவும் 7 பேர் கொண்ட குழுவும் தீர்மானித்து அதன் அடிப்படையில் தான் தலைவர் அந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதனால் என்ன பின்னாடி வேணுங்கள் எனக்கு விளங்கலை. அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறோம், நாங்கள் சொல்கிறோம், அவரும் சொல்கிறார். ஸோ அதை நாங்கள் சொல்லுவோம். அரசாங்கம் முன்வைக்கட்டும் தன்னுடைய தீர்வு திட்டம் என்ன அல்லது தீர்வு திட்டத்தை அணுகுவதற்கான தன்னுடைய பொறுமுறை என்ன. அரசாங்கம் முதல்ல அந்த நடவடிக்கையை எடுக்க பண்ணுவதற்கான அழுத்தத்தை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். இதில் தொடர்ச்சியான வெளியக சக்திகள் அல்லது வெளிநாடுகளினுடைய தலையீடுகள், இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய தலையீடுகள் பற்றி தொடர்ச்சியாக பேசினீர்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடியிடமிருந்து வந்த அழைப்பு ஒரு தடவை அதற்கான வாய்ப்பு செல்வதற்கு அது தாமதிக்கப்பட்டதன் காரணத்தால் அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு முறையான அரச தலைமை சந்திப்பு இந்தியாவுடன் நடத்தியில்லை. அது உயர்ஸ்தானிகரகத்தோடு நிற்கிது.
அதே போல் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்களென்றால் அந்த அரசியல் முறைமை வந்து பூகோள அரசியல் மாறிக்கொண்டிருக்குது. அவர்கள் வேறு ஒரு அணியாக இப்பொழுது திசை திரும்பி கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் தமிழர்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்த வெளிநாடுகள் அல்லது பிராந்திய தலைமையேற்றிருக்கின்ற இந்தியா போன்ற நாடுகள் எவ்வளவு தூரம் இன்னும் கரிசனை கொண்டிருக்கிறது, அவர்கள் மீது எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, இவர்களையும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ஆனால் எங்களுக்கான பலம் விசேஷமாக ஒரு ஜனநாயக சூழலில் இவ்வளவுதான் என்று இருக்கிற போது வெளிச்சக்திகளினுடைய ஆதரவு எங்களுக்கு அத்தியாவசியம். அது எங்களுக்கு இருக்கிறது. மேலத்தைய நாடுகளுடைய ஆதரவும் இருக்கிறது, இந்தியாவுடைய ஆதரவும் இருக்கிறது. அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் இந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை பிரயோகிக்கப்படுவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் தான் செய்ய வேணும். அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை விடயத்தை வைத்துக்கொண்டே நாங்கள் அந்த நாடுகள் இணையரசு நாடுகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதில் இறுதி தீர்வு பெற்ற விஷயம் இருக்கிறது. இந்தியா அதை குறித்து எல்லா விடயங்கள்லையும் இந்தியா அதை குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அந்த வெளிச்சக்திகளுடைய அழுத்தம் என்று சொல்லலாம் அல்லது செல்வாக்கு இலங்கை அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்து கொண்டு தான். இந்த அரசாங்கத்தில் அந்த செல்வாக்கு அவர்களால் செலுத்த முடியும் என்ற இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் இரண்டு விடயங்கள். ஒன்று, இந்தியாவினுடைய செல்வாக்கு கட்டாயம் இருந்தே ஆகும். எவ்வளவுதான் சீன சார்பு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறினாலும் கூட அண்டை நாடான இந்தியாவை பகைத்து கொண்டு இங்கே ஆட்சி செய்ய முடியாது. இந்தியாவினுடைய உதவி, இந்தியாவுடைய ஈடுபாடு இந்த நாட்டில் மிகவும் பிரதானமான ஒரு விடயம். நாடு வங்குரோத்தாக போகிற போதும் உடனடியாக அதனை காப்பாற்றியதும் இந்தியா தான். ஆகையினால அது எப்படியான அரசாங்கமாக இருந்தாலும் இந்தியாவை பகைத்து ஆள முடியாது. அந்த விதத்தில் இந்தியாவுடைய ஆதரவு இருக்கும். இரண்டாவது விடயம், இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து மீளெழுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பங்களிப்பு, ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் என்பது மேற்கு நாடுகளுடைய அமைப்பு. ஆகையினால் அங்கேயும் இந்த அரசாங்கமும் அந்த வழியிலே தொடர்ந்து தான் பயணிக்கிறார்கள், அதிலிருந்து விலகி பயணிக்கவில்லை. ஆகையினால் அந்த அழுத்தங்கள் தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அது இருந்தே ஆகும். நல்லது. நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய சமகாலம் கருத்தாளர் களம் நிகழ்ச்சியில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதே போல ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடன் உரையாடியிருந்தோம். பல விடயங்கள், கட்சிகள் சார்ந்த விடயம், அதே போல உள்ளூராட்சி தேர்தல் விடயங்கள், அதே போல பூகோள அரசியல் போன்ற பல விடயங்கள் பற்றி உரையாடியிருந்தோம். நான் நினைக்கிறேன் தேர்தலின் பின்னர் மீண்டும் நாங்கள் இது பற்றிய நீண்ட கலந்துரையாடல்களை செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் அரசியல், தேசிய அரசியல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அது பற்றியும் அந்த வேளையில் நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வருகை தந்ததற்காக உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.